ஆண்டவர் இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டும். கனத்துக்குரிய தேவ பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வாழ்த்துக்கள். மாதத்தின் முதல் நாளிலே தினம் ஒரு தூதன் வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். இந்த நாளிலே ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 14வது அதிகாரத்தில் 4வது வசனம், நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன், அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன், என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று என்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தை. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொருவருமே எழும்பணும், பிரகாசிக்கணும், மகிழ்ச்சிகரமாக வாழணும், வெற்றியுள்ள ஒரு வாழ்வு வாழணும் என்பதில் யாருக்குமே மாறுபட்ட கருத்து இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. இந்த மாதத்தில் கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னென்னா, நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் நாம் முயற்சி எடுத்தும் ஜெபித்தும் பல்வேறு விதமான காரியங்களை செய்தும் நாம் அடைய வேண்டிய இலக்கை, நாம் அடைய வேண்டியதான தூரத்தை அடையாமல் போனதுக்கு சில காரணங்கள் உண்டு. அதில் நம்முடைய சீர்கேடான காரியங்களும் உண்டு. ஆகவே இன்றைக்கு முன்னேற வேண்டும், முன்னேற்றியே ஆகணும், உயர்த்தியே ஆகணும் என்று ஆண்டவர் உங்கள் மேலே என் மேலேயும் ஆவலாய் துடிப்பாய் இருக்கிறார். ஆகவே அதற்கு தடையாக இருக்கிற அந்த சீர்கேடான ஒழுங்கற்ற அந்த காரியங்களை எல்லாவற்றையும் ஆண்டவர் நீக்கி விடுகிறார், குணமாக்குவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஆகவே ஒரு தண்ணீர் குழாய் வழியாக போவதற்கு வேகமாக போவதற்கு முயற்சி செய்கிறது. ஆனால் சில தடைகள் உள்ளுக்குள்ளே இருக்கிறது. அந்த தடைகள் நீக்கப்பட்டால் வேகமாக போகும். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சில சீர்கேடுகள் நம்முடைய முன்னேற்றத்துக்கு தடையாக இருந்தன. அவற்றை ஆண்டவரே நீக்கி போடுகிறார், குணமாக்குவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அதோடு மட்டுமல்ல, இதை எல்லாவற்றையும் செய்வதற்கு காரணம் உங்கள் மேலே என் மேலே கர்த்தர் வைத்த அன்பு தான். அந்த சிநேகம்தான் இப்படிப்பட்ட காரியத்தை செய்தது. ஆண்டவருடைய அன்பு இருக்குது. ஆகவே நம்மக்கிட்ட ஆண்டவருடைய கோபம் நம்ம மேலே இல்லை. ஆகவே அன்பானவர்களே, கோபத்தை நீக்கிவிட்டார். நம்மளை அதிகமாய் கர்த்தர் நேசிக்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்வில் இருக்கிற இந்த சீர்கேடு விலகிவிட்டது. இனி நம்முடைய வாழ்க்கையில் சிங்காரமான வாழ்க்கை, உயர்ந்த வாழ்க்கை, மேன்மையான வாழ்க்கை, கர்த்தர் குறித்த அந்த இலக்கை அடைகிறதான ஒரு வாழ்க்கை நாம் இந்த மாதத்தில் இனி வரக்கூடியதான நாட்களில் வாழப்போகிறோம். ஆகவே கர்த்தர் கொடுத்த வாக்கின்படி நாம் குணமாக்கப்படுகிறோம், ஆண்டவரால் அன்பு கூறப்படுகிறோம். அவருடைய கோபம் நம்மை விட்டு நீங்கிவிட்டது. அவருடைய அன்பு பனியை போல் நம்ம மேலே இறங்கி கொண்டிருக்கிறது. ஆகவே இனி வரக்கூடியதான நாட்களிலே மகிழ்ச்சியின் மாதங்களாக, மகிழ்ச்சியின் நாட்களாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. விசுவாசிப்போம், வெற்றி அடைவோம். நல்ல தகப்பனே, அந்த நல்ல வேலைக்காக நன்றி. நீர் கொடுத்த வாக்கிற்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த வாக்கின்படியே கர்த்தர் எங்களை வாழ வைக்க போகிற தயவுக்காக நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருடைய வாழ்வில் இருக்கிற சீர்கேட்டை கர்த்தர் தாமே மாற்றி உம்முடைய அளவற்ற அன்பை வைத்து ஆண்டவரே எங்கள் எல்லாரையும் உயர்த்த போகிற தயவுக்காக நன்றி. ஒவ்வொருவரையும் மனதார வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.